ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி என கலந்து கட்டி எந்த கால அரசியலுக்கும் பொருந்தும் விதமாக சாட்டையடி கொடுத்த பொலிட்டிக்கல் சட்டையர் படம் என்றால் இயக்குனர் மணிவண்ணன் இயக்கத்தில் சத்யராஜ் நடிப்பில் வெளியாகி அதிரடி ஹிட் அடித்த அமைதிப்படை படத்தை அடித்துக் கொள்ளவே முடியாது. அரசியலின் பின்னணி விளையாட்டுக்களை காமெடி கலந்த காட்சிகளால் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த இந்த படத்தில் சத்யராஜ் நடித்த அமாவாசை கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒன்றாக மாறியது. இந்த படத்தில் மணிவண்ணனின் காதலியாக சிறிய வேடத்தில் நடித்திருந்த நடிகைதான் ஜெயா வாகினி. தமிழில் வாகினி என்ற பெயரில் நடித்த அவர் அந்த ஒரு காட்சியிலேயே ரசிகர்களின் இதயத்தில் அமர்ந்தவர். அதாவது ராஜராஜ சோழன் எம்ஏ என பெயரை சூட்டிக்கொண்டு சுயேட்சையாக தேர்தலில் நின்று ஓட்டு எண்ணிக்கையின் போது கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கு வித்தியாசம் கூடிக்கொண்டே போக போக அப்போது அமாவாசை சத்யராஜ் செய்யும் அலப்பறைகள் அரசியல் உலகை கண்முன்னே நிறுத்தியதாக இப்போதும் பாராட்டப்படும். அப்போது இதே காட்சியில் மணிவண்ணனை திடீரென பெயரைச் சொல்லி அழைத்துவிட்டு சத்யராஜின் கால் மணிவண்ணன் மீது பட உடனே மணிவண்ணன் அமாவாசை கால் படுது என்பார். அதற்கு பட்டா தள்ளி நில்லு என்று சொல்லிவிட்டு தனது கையை எடுத்து மணிவண்ணனின் காதலியாக இருக்கும் பெண் மீது வைப்பார். அந்த காட்சியில் நடித்த நடிகை வாகினியை அவ்வளவு சீக்கிரம் மறந்திருக்க முடியாது. ஆந்திராவைச் சேர்ந்த இவர் தமிழை விட தெலுங்கு திரை உலகில்தான் அதிகமாக செயல்பட்டார். ஆரம்பத்தில் சிறிய வேடங்களில் நடித்தாலும் தனது இயல்பான நடிப்பால் படிப்படியாக முன்னேறி பல திரைப்படங்களில் இடம் பிடித்தார். வாகினிக்கு திரைப்படங்களை விட டெலிவிஷன் சீரியல்கள் தான் அவருக்கு அதிகமான புகழை கொண்டு வந்தது. குறிப்பாக தெலுங்கு சீரியல்களில் வில்லி கதாபாத்திரங்களில் நடித்து தனி அடையாளம் பெற்றார். பல ஆண்டுகள் தொடர்ந்து சீரியல்களில் நடித்த அவர் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான முகமாக மாறினார். 2019 வெளியான ரகுபதி வெங்கையா நாயுடு என்கிற தெலுங்கு திரைப்படத்தில் VK நரேஷுடன் இணைந்து அவர் நடித்த பாத்திரம் இப்போதும் பேசப்படுகிறது. சினிமா, சீரியல் என சுழன்று கொண்டிருந்த வாகினியை முடக்கி போட்டது அந்த பிரச்சனை. எங்கே போனார் என்று தேறியவர்களுக்கு பேரிடியாக வந்திறங்கியது அந்த தகவல். ஆம், மார்பக புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்டு நீண்ட காலமாக சிகிச்சை பெற்று வந்தார் வாகினி. ஒரு கட்டத்தில் நோய் தீவிரமடைய ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறி போனார். எந்த அளவுக்கு என்றால் மொட்டையடித்து முற்றிலும் உருக்குலைந்து காணப்படும் அளவுக்கு மாறினார். ஆனால் புற்றுநோய் என வந்துவிட்டால் உடலை விட உயிரை காப்பாற்றுவதில்தான் கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு ஏஞ்சலினா ஜோலியை ஆரம்பித்து பலரையும் உதாரணம் காண்பித்து தேற்றினார்கள் மருத்துவர்கள். இந்த நிலையில் மருத்துவமனையில் 48 வயது நடிகை வாகினி சிகிச்சை எடுத்து வந்த சமீபத்திய புகைப்படங்கள் திரையில் அவரை கண்டுகளித்த ரசிகர்களை நிலைகுலைய வைத்துள்ளது. அந்த அளவுக்கு அவரது உருவம் மாறி போயுள்ளது. நோய் பாதிப்பு ஏற்பட்டால் இது போன்ற உடல் பிரச்சனைகளை எதிர்கொண்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் வாகினியின் சிகிச்சைக்கு 35 லட்சம் ரூபாய் வரை பணம் தேவைப்பட்ட நிலையில் அதை இவரால் உடனே தயார் செய்ய முடியாமல் தவித்து போனதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் கூடுதல் சோகமாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வாகினியின் உயிர் பிரிந்திருக்கிறது. வாகினியின் மரணச் செய்தியை அவரது தோழியும் நடிகையுமான கராட்டே கல்யாணி என்பவர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்த பிறகே வாகினிக்கு இப்படி ஒரு நிலை என்பதும் அவர் மரணமடைந்ததும் ரசிகர்களுக்கு தெரிய வந்துள்ளது. அந்த பதிவில் வாகினியை காப்பாற்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அது முடியாமல் போனது என்று கல்யாணி வேதனையோடு குறிப்பிட்டுள்ளார். 1994ஆம் ஆண்டு வெளியான அமைதிப்படை திரைப்படம் கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதிய தொழில்நுட்பத்துடன் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் வாகினியின் இறப்பு செய்தியும் வெளிவந்திருப்பது துயரத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சமூக வலைதளங்களில் பலரும் சோகத்தை பகிர்ந்து வருகிறார்கள். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.